சவுத் மீடியம் சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 9th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ இருக்குப்பா. ஸோ நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம்னு நினைக்கிறேன். சயின்ஸும் இங்கிலீஷ் எக்ஸாமும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும் உங்களை பற்றி. ஸோ சில குட்டீஸ் உங்களுக்கு தான் வீடியோ போடுறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. லாஸ்ட் மிஷனில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு இருக்கு. அதில் லீக் ஆன கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியல கூட வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சாரி சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிச்சிக்கிறப்பா. ஏன்னா நேற்று நான் மேக்ஸ் கொஸ்டின் ஆப்லோட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக ஷார்ப்பாக அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் டேபிள் எனக்கு கிடச்சிருச்சு. ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க போலையே. தமிழ் எக்ஸாமும் மேக்ஸ் எக்ஸாமும் இன்றைக்கி போல். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸும் இங்கிலீஷும் நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ பாருங்கள், 1 மார்க் பாருங்கள். 10 1 மார்க் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். அப்படியே லைனாக பாருங்கள். ஸோ 1 மார்க் பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ 1 மார்க் ஆன்சர் அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 1 2 3 4 5 6 பார்த்துட்டிங்களா? அப்படியே பாருங்கள். 7 8 9 10. 7 8 9 10 பார்த்துட்டிங்களா? ஸோ 2 மார்க் போடாங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. ஸோ பாருங்கள் லைனாக. மொத்தம் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. ஓகேங்களா? மீதி கதை வந்து சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். மீதி கதை நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, இதில் 8 கேட்டிருக்காங்க. 8ல் 5 எழுதுனா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் 7 தான் கேட்டிருக்காங்க. 7ல் 5 எழுதணும். பட் என்ன தான் இருந்தாலும் பேட்டர்லாம் எல்லாம் ஒரே சேம் தான். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். பட் டோட்டலாக பேட்டர்லாம் எல்லாம் சேமாக தான் வரும். பேட்டர்லாம் மாறாது. பாருங்கள், 10 1 மார்க்கு, 10 2 மார்க்கு, 4 4 மார்க்கு, 2 7 மார்க் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், 2 மார்க்கில் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் படிச்சதெல்லாம் வந்திருக்கலைன்னு சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நல்லா பார்த்துட்டீங்க, தெளிவாக பார்த்துட்டிங்களா? 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்களா? 2 மார்க்கில் கம்பல்சரி இல்லை, பட் பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம் மீன்ஸ் ஆனுவல் எக்ஸாமில். இதில் பாருங்கள், இங்கிலீஷ் மீடியத்தில் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. 18வது கொஸ்டின் கம்பல்சரி எடுத்தாலே உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்பாங்கப்பா. பாருங்கள், கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ். இதெல்லாம் நான் படித்த காலத்தில் இருந்திருக்கு. ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் கேட்டாலே ஞாபகம் வருது. ஒரு மாதிரி கோஸ் பம்ஸாக. ஓகே, அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 4 மார்க்லேயும் இது கம்பல்சரி இருக்குது, பட் தமிழ் மீடியத்தில் கம்பல்சரி கேட்கல. பட் நீங்கள் அடுத்த எழுத போகிற குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல்லாம் கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி 10த்லேயும் இருக்கும். 10th பேட்டர் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 4 மார்க் பாருங்கள். 18 90 20 21 22 23. 6ல் 4 எழுதுனா போதுமானது. இங்கே அதே மாதிரி தான். இங்கே பார்த்தா 7 கொடுத்துருக்காங்க. 7ல் 4 எழுதுனா போதுமானது. கம்பல்சரி 25 கம்பல்சரி. ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வெயிட்டிங் 98 நியூட்டன்ஸ். இது உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டாங்கன்னா 4 மார்க்ஸில் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. இந்த மாதிரி தான் மாற்றி கேட்பாங்க. ஓகேவா? கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் சம்ஸ் தான் கேட்பாங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா வந்தார் விநாயக். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 மார்க் வந்துருச்சு கடைசியாக. எய்தரா சாய்ஸ் தான். இதுலேயும் அதே மாதிரி தான். 26 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 1ல் 2 கொடுத்துருக்காங்க. 2ல் ஏதாவது 1 எழுதணும். அதே மாதிரி ஸோ செகண்டில் 2 கொடுத்துருக்காங்க. 2ல் ஏதாவது 1 எழுதணும். ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ எல்லாத்துக்கும் தெரிய வரும் நாளைக்கு எக்ஸாம்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இல்லையா பார்த்து பண்ணிருங்கப்பா. அதே மாதிரி டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ வென் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.